சேர்ல உட்காருங்க. என் மருமகளை காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன், உட்காருங்க. இல்லம்மா இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்க நின்னுக்கிற விடுங்க. எதுக்கு சேர்லாம் வேணாம். ஏமா எவ்வளவு நேரமா நிப்பீங்க? உட்காருங்க. இருங்க, வந்திருக்கீங்க நின்னுட்டே இருக்கீங்க, வந்தவங்க நிக்க வச்சு பாக்குறது எங்க அழகு கிடையாது, உட்காருங்க. பாட்டிமா இருக்கட்டும் விடுங்க, நாங்க அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டே இருப்போம்ல, நாங்க உட்கார்றதுக்காக வந்தோம். நாங்க ஒரு பூவாரிய பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம், விடுங்க, நான் உட்காரல. ஏமா உன் பேர் என்னமா? உன் பேர் எனக்கு தெரியல, பூவாரி சொன்னா நான் மறந்துட்டேன் நானு. உன் பேர் என்னமா? பாட்டி என் பேர் மணிமேகலை. பூமாரி சொல்லியிருப்பாங்களே, என்ன பத்தி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன என் பேரை மறந்துட்டீங்க? எங்க அம்மா பேரு எங்க அண்ணன் பேர்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஐயோ கோச்சுக்காதம்மா, நான் மறந்துட்டேன் நான் உன் பேரை. சொன்னதான் பூமாரி. அங்க ஒருத்தி இருந்தா, அவ கூட நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா பூமாரி. நான் மறந்துட்டேமா. சரிங்க பாட்டி. அப்புறம் பூமாரி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க? வீட்டுல எங்க வீட்டுல திட்டுவாங்க அப்படி இப்படி பயந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்களா? வேற என்னென்ன சொன்னாங்க எங்களை பத்தி சொல்லுங்க பாட்டி. ஏய் மணிமகளா, என்னடியே அவங்ககிட்ட நோண்டி கேள்வி கேட்டே இருக்கிற? மந்திரனை விட்டு என்னென்ன கேட்டு இருக்க அவங்ககிட்ட? சும்மாரி வீடு காணாச்சியா? சின்ன பிள்ளைதான் அப்படிதான் இருக்கும். கூட என்னப்பா என்கிட்ட நல்லா ஜாலியா பேசணும்னு நினைக்கிறா. பேசிட்ட ஒண்ணு என்னப்பா சொல்றமா. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னா, அப்புறம் உங்க குடும்பத்துல மொத்தம் 5 பேர் ஆமையா? நீங்க என்ன 3 பேர் தான் வந்திருக்கீங்க. உங்க அப்பா ஒரு ஆளு, உங்க தாத்தா ஒரு ஆளாமே. அவங்க 2 பேர் வரலையா? என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அம்மா அது ஒண்ணுமில்ல, வீட்டுல வயசானவர் இருக்காரு எங்க மாமனாரு. அவர் வந்து பஸ்ல ஏறி டிராவல் பண்ண முடியாது, அதனால அவரையும் கூட்டு வர முடியாது. சரி வீட்டுல விட்டு வரலான்னு பார்த்தா அவர் பாத்துக்கு ஒரு ஆள் வேணும். கொஞ்சம் தடி வச்சுதான் நடப்பாரு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஆள் வீட்டுல பாத்துக்கணும்ல, அதான் என் வீட்டுக்கார விட்டு வந்துக்கிறோமா. அவர் பாத்துக்கணும் சொல்லிட்டு எங்க 3 பேரும் அனுப்பிருக்காரு. போயிட்டு பாத்துட்டு வாங்கம்மா பூமாரி அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரின்ட்டு வந்துக்கிறோம் நாங்க 3 பேரும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க பாருங்களேன். ஒரே ஒரு நாள் தான் எங்க வீட்டு பொண்ணு பூமாரி உங்க வீட்டுல தங்கி இருப்பான். ஆனா நீங்க வந்து அதுக்கே அவன் மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க பாக்குறதுக்கு. இவ்வளவு அளவு பூமாரி வேலை உங்களுக்கு இவ்வளவு பாசம் வந்திருக்குன்னா அது காரணம் எங்க வீட்டு பொண்ணு அந்த அளவுக்கு நல்லா நடந்திருக்கான்னு அர்த்தம். இதுல என்ன தெரியுது பூமாரி எப்படி உங்க வீட்டுல நடந்திருக்கான்னு? ஆமாமா அதே கேக்குறீங்க. ஐயோ அருமையான பொண்ணுமா பூமாரி. என்ன பக்குவமா வேலை செய்யறா, போறா வரா, பேசுறது முத கொண்டு எங்க வீட்டுல வயசானவர் இருக்காரு சொன்னால எங்க மாமனார. அவர்கிட்ட அவ்வளவு அன்பா பேசுறா, அவளுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறது என்ன, அவர்கிட்ட நல்லா பேசுற, என்கிட்டே நல்லா பேசினா வச்சுக்கலேன். சமையல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நானு. தோசை விட்டுக்குன்னு எது சட்னி அரைக்கணும். அப்பதான் வந்தா இந்த மாதிரி வந்து இந்த வித்தியாசமா ஒரு சட்னி அரைக்கணும் சொல்லிட்டு சட்னி அரைச்சு கொடுத்தாமா. இருமா வீடுமா என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்க வேலை செய்ய அதெல்லாம் இருக்கட்டும்மா சொல்லிட்டு என் கூட நல்ல வேலை செஞ்சாமா உங்க வீட்டு பொண்ணு பூமாரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா, அதான் சரி பாத்துட்டு போவேன்னு வந்தேன். ஐயோப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு நீங்க சொல்றதெல்லாம். நீங்க உங்க பொண்ணு சொல்றது எவ்வளவு காதுக்கு இனிமையா இருக்கு தெரியுமா? பூமாரி கிட்ட அவ்வளவு சந்தோஷப்படுவா. அம்மா சும்மா சொல்லக்கூடாது, பூமாரி உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவு வர நேரம் சொல்லுவேன் நானு. ஏன்னா இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதே அரிது. அப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு வந்து உங்க வீட்டு கிடைச்சிருக்கான போது ரொம்ப சந்தோஷப்படணுமா நீங்களா? என்னமா பண்றது, இவ்வளவு அழகான பக்குவமான பொண்ணு எனக்கு நாத்தனார் பொண்ணா கிடைச்சது எனக்கு வாரம்தான். சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். என்ன ஒண்ணு மருமவளா அடைய முடியல. என் பையனுக்கு அந்த பொண்ணு பூமாரிதாமா பேசி வச்சிருந்தோம் சின்ன வயசுல இருந்து, அது நடக்காம போயிடுச்சுமா. ஆமாமா பூமாரி எங்க வீட்டுக்கு வந்து இந்த பேர் சொல்லியிருந்தா, இந்த மாதிரி உனக்கு வந்து வேற எங்க மாப்பிள்ள பாக்குறாங்களா என்னன்னு விசாரிச்சப்ப இல்ல எங்க அத்தை பையன் சரவணன் ஒருத்தர் இருக்கான், அவரை தான் நான் கட்டிக்கணும் விருப்பப்படுறேன், எங்க வீட்டுல அப்படிதான் பேசி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துதாமே, கடைசி நேரத்துல உங்க பையன் சரவணன் தான் வேணாம் சொல்லிட்டானாமே. ரொம்ப வருத்தப்பட்டு எங்கிட்ட பூமாரி சொன்னாமா. ஆமாமா ஆமா அந்த பையன் இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து என்ன தெரியுமா சொல்றான், அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணதான் கட்டிப்பானா, இந்த மாதிரி அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன், அது இதுன்னு என்னென்னமோ காரணம் சொல்றாமா. நானும் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், ஒண்ணுமே கேட்க மாட்டாமா. ஏண்டா அம்மா சொல்ற கேள்றானா, எனக்கு தேவையே கிடையாது, அம்மாவே எனக்கு தேவையில்ல, சொத்து பத்து தேவையில்ல, எனக்கு யாருமே தேவையில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்றாமா. கட்டி வச்சீங்கன்னா நான் ஒன்னும் தாலியே கட்ட மாட்டேன், நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாமா. இப்படி இருக்கும்போது எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் நீயே சொல்லுமா. சரி விடுங்கம்மா, அப்புறம் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னு சொல்றான்றீங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? பூமாரியா என்கிட்ட சொன்னா, சரி விடுமா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லி அவகிட்ட ஆறுதல் சொன்னேன். அதேதாம்மா உங்ககிட்டயும் சொல்றேன், சரி விடுங்க. யார் இது வீட்டுக்கு யாரே 3 பேர் புதுசா இருக்காங்க, மகனி வேற உங்ககிட்ட சோகமா நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறா, யார் இவங்க தெரியலையே. ஏய் மகனி யார் இவங்க? நீயா தம்பி? அன்னைக்கே உன்கிட்ட திட்டி தான் அனுப்பலாம். அன்னைக்கு என் வீடு பொண்ணு பூமாரி நீ விட்டா போய் உன திட்டமா இல்லையா? என் பொண்ணு திட்டியாவும் நானும் சேர்ந்து ஒரு திட்டி தானே அனுப்புறோம். என்னடா எங்க வீட்டுக்கு ஏன் வந்திருக்கனே, என்ன வம்பு பண்ண வந்திருக்கியா? டேய் உன்கிட்ட தானே பேசுறேன், ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்தடி? இதெல்லாம் யாரு இதெல்லாம்? வெளிய போடா வெளிய. என்ன பண்ண போற பாரு, எல்லாரும் வெளிய போங்க. யார் கேட்டா நீ உள்ள வந்த? ஏய் உன்னை அன்னைக்கே திட்டி தானே அனுப்புறோம், இந்த பக்கமே வரக்கூடாது, இந்த பக்கமே தலை வச்சு படுக்கூடாது சொல்லி தானே அனுப்புறோம். என்னடா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் சர்சு ஏன்டி ஏன் அப்படியே சத்தமா பேசுற நீ? ஐயோ வாய மூடு சர்சு, ஏன் இவ்வளவு கோவமா பேசுற?
கூட்டு வந்த? ஏய் சரசு, வாயை மூடு மேல சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏதாவது உனக்கு சுயநிலையோட பேசுறியா இல்லையா நீ? யாரும் தெரியுது உனக்கு போல யாரும் தெரியுதா? மதனி, நீ எது பேசாத, கம்மனு இரு. நீ இந்த பையன் யார் தெரியுமா? ஒரு நாள் பூமாரி தங்கிருந்தாலே யார் வீட்லயா அந்த வீட்டுக்காரங்க தான் உங்க நல்லா நினைக்கிறேன் நானு. பூமாரி வீட்டுல வச்சு தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பைக்ல எடுத்து வந்து விடுறான். மதனிவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு சொல்லு? பஸ் ஏத்தி அனுப்பிட்டா என்ன? அதுவும் பொறுமையா வரா பூமாரி. இவங்க வீட்டுல உட்காந்து தங்கிட்டு வர, அடுத்த வீட்டுல தங்கலாமா? நீயே சொல்லு, நீயே திட்டு தானே? இந்த பையன் நல்லா பைக்ல இட்டு வரான் தெரியுமா? அது இட்டு வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து விடுறான். நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பார்த்தா தப்பு தப்பா, நல்லதே பார்த்தா கூட தப்பு தப்பா பேச ஊர் இது. இந்த ஊர்ல இருந்து இவன் இந்த மாதிரி இட்டு வந்து விட்டா என் பொண்ணு யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா சொல்லு? தப்பா பேச மாட்டாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் என் பொண்ணு பூமாரி பைக்ல இட்டு வரா சொல்லு? நான் யாரு கூட வெளியே அனுப்பிருக்கலாம் சொல்லு? உன் பையன் சரவண போய் எனக்கு வெளியே அனுப்பிருக்கானே, இவன் ஆனா அன்னைக்கு வண்டியில இட்டு வரான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு சொல்லு? இதெல்லாம் திமிரு தானே? ஏ சரசு, வாயை மூடு சொல்றேன். வாயை மூடுறிய நீ? மேற்கொண்டு பேசிட்டே இருக்க நீ. வந்தக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுவ நீ? உனக்கு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மதனி, என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற நீ? சரசு, அவங்க யாரும் எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாம கிடையாது. வீடியோ வந்தவங்க என்ன மாதிரி பேசுற நீ? அவங்க நமக்கு உதவி வேலை செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியில யார் வீட்டுல தங்க விடுவாங்களா? இவங்க வீட்டுல தங்க வச்சு பத்திரமா நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு பாசமா பாத்துருந்தாங்க தெரியுமா? என்ன நீ என்னமோ கெட்டு போன ஊர் உலகத்துல ஏதோ இவங்க ஏதோ நல்லவா இருக்க போய் நல்லபடியா பார்த்து நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, எங்களை வயல ஏதாவது ஆயிரமோ போயிருமோ சொல்லிட்டு அந்த தம்பி பைக்ல இட்டு விட்டுருக்காப்ல. நீ என்ன தப்பு தப்பா பேசிட்டு இருக்கே? இல்ல இல்ல மதனி, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அவன் வந்து சரி கிடையாது. அந்த பையன் சரியில்லை. அவன் முகத்தை பாரு, அவனை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது. நீ தான் வந்து தேவையில்லாம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்க. நீ அவங்களை முதல்ல வெளியே அனுப்பு. சரசு, இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், நீ எதை காது கொடுத்து கேட்கற? நீ வந்ததுக்கு முன்னாடி பேசாத சொல்றேன், திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நீ அந்த பக்கம் வாயா, உனக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்றேன். அந்த பக்கம் வா. அண்ணே, என்னன்னு அவங்கதான் பூமாரியோட அம்மாவா? இந்த இவ்வளவு சத்தம் போடுறாங்க. எப்பா சாமி, ஐயோ எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன். டேய் சூர்யா, என்னடா பூமாரி அம்மா அவங்களா? என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? ஐயோ, நீ உன்னை நம்பி வேற பொண்ணு கேட்க வந்துட்டோம். அவங்க அம்மா எப்படி பேசுறாங்க? எப்படி அதை பத்தி பேசுறது? அம்மா, எனக்கு ஒண்ணும் புரியலமா. அன்னைக்கே கோவமா தான் பேசுறாங்க. ஆனா சரி, அவங்க அந்த பாட்டிமா நல்லா பேசுறாங்களேன்னு பார்த்தா திரும்ப அந்த பூமாரியோட அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காங்க போல. ஐயோ, எனக்கே ஒண்ணும் புரியலமா, என்ன பண்றதுன்னு. கொஞ்ச நேரம் இரு, அந்த அலமேல் பாட்டி தான் பேச போய்க்கிறாங்களா, பேசிட்டு வரட்டுமா? இருமா. சூர்யா, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு ஒண்ணும் தெரியலடா. நாம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்த வழியே இப்ப திரும்ப போயிடுவோம்டா. நம்ம பூமாரி அம்மா எப்படி நம்ம கிட்ட நல்லபடியா பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நானு. இது சரிப்பட்ட வராது சூர்யா, வா நம்ம கிளம்புவோம். அம்மா, என்னம்மா நீ எப்படி பேசுற? பொண்ணு கேட்க போலாம் சொல்லிட்டு என்ன வந்து ஆசை காட்டிட்டு இப்படி வந்து எதுவுமே பேசாம வீட்டுக்கு போலான்ற. இருமா, வந்தது வந்துட்டோம், இருமா. அந்த அலமையில அவங்க வந்து பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன எப்படி பேசுறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இருந்து விஷயத்த சொல்லிட்டு போயிடுமா? என்னம்மா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட போய்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நீ என்ன வீட்டுக்கு போலான்ற? அண்ணே, அந்த அம்மா எப்படி பேசிட்டு போறாங்க? உனக்கு இன்னும் தைரியம் இருக்குதா என்ன? அவங்க உன்னை பார்த்ததுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. சரி, இதை வந்தவங்களை ஏதோ பேசக்கூடாதுன்றதுனால கூட கொஞ்சம் அமைதியா வந்து பேசுவாங்க. அதுக்காக நம்ம வந்து பூவாரி பொண்ணு கேட்டோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம வந்து ஏற்கனவே நம்மள தப்பா நினைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து ஏதோ வந்து அந்த பூமாரியை தான் வந்து சுத்தி வர அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பொண்ணு கேட்டு இந்த விஷயத்த பேசணும் வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம மேல எப்படியும் அவங்க கண்டிப்பா சந்தேகப்படுவாங்கன்னு இதை பத்தி பேச வேணாம். நான் வேணா பேசிட்டு நம்ம கிளம்பிடுவோம். வேணா சாதாரணமா பேசிட்டு பூமாரி பார்க்க வந்தேன்னு. மற்றபடி இதை பத்தி பேச வேணாம் நான் சொல்றேன். என்ன சொல்ற சூர்யா? மணிமேகலை சொல்றது கூட கரெக்ட் தான் நானும் நினைக்கிறேன். அவங்க தப்பா தான் நம்ம நினைச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுல தங்கி இருந்து நீ இந்த மாதிரி வந்து காலைல பைக்ல விட்டதை எப்படி தப்பா தான் நினைப்பாங்க. நீ தானே தப்பு பண்ணிட்ட. நீ எப்படியாவது பஸ் ஏற்றி அனுப்பியிருக்கலாம் சொல்லு. இந்த மாதிரி யாரு பொண்ணு பேசவங்க யாரா இருந்தாலும் சந்தேகப்பட செய்வாங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீட்டுல தங்கி இருந்து இந்த மாதிரி வந்து நீ இட்டு வந்து விட்டதை நினைச்சா அவங்க வந்து கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க தான், கோவப்படுவாங்க தான். அவங்க மேல தப்பு கிடையாது. நீ என்ன பண்ற, நம்ம நல்லபடியா பேசிட்டு கிளம்பிடுவோம்னா பொண்ணு பார்க்க வந்தன்ற விஷயத்த சொல்ல தேவையில்ல. அம்மா, என்னம்மா நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற? நான் தப்பா நான் வந்து வண்டியில நான் ஒன்னும் ஆசைப்பட்டுலாம் வரலமா. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் நான் போயிருந்தேன். அங்க எதிர்பார்க்க வேணாமா, பூமா இருந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டா. என்ன பண்ண முடியும்? சரி, பஸ்ல போய் தனியா அனுப்புறமே, ஏன் மயக்கப்பட்டு விழுந்துருக்கு, ஏதாவது ஆயிடுமோ என்னமோ நினைச்சு ஏன்னா நம்ம வீட்டுல நைட்டு தங்கி இருக்கிறா. சரி, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது நடந்து போச்சுன்னா பூமாரி தான் பாவம் கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு தான் இட்டுனேன். பூமாரி கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இட்டுன்னு வந்தேன். நான் ஒன்னும் பைக்ல இட்டுன்னு போன எனக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாதுமா. நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசாத. டேய் சூர்யா, நான் ஒண்ணு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசலடா. அவங்க வந்து கோவப்படுறது நான் இருக்குன்னு சொல்றேன் நானு. நீ நல்லவன் தான். நீ வந்து அந்த எண்ணத்துல வந்து விடவே எனக்கு தெரியும்டா. நீ என்ன உனக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏன் அந்த மாதிரி தப்பா நினைக்கிற? இருந்தாலும் அவங்க கோவப்படுறாங்க. இப்ப நான் சொல்றேன் நானு. இப்ப வந்து பேசுறாங்க. பொண்ணு கேட்டுதான் வந்திருக்க விஷயத்த சொல்ல தேவையில்லைன்ற நானு. உனக்கு கேக்குறேன் சொல்றது புரியுதா புரியலையா? அம்மா புரியுதுமா, இருந்தாலும் நாம பொண்ணு கேட்டு வந்து விஷயத்த சொல்லிடுமா வேணாமா? அதுக்கப்புறம் நம்ம சொல்லாம போய் அதுக்குள்ள பூமாரிக்கு வேற யாராவது ஒரு பையன் பார்த்து முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கா, சொல்லாம போயிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்குள்ள இருந்துடக்கூடாது. நம்ம சொல்லிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க கூட யோசிப்பாங்கல்ல.
இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நான் வந்து போன்லயும் சொல்ல முடியாது, நேர்ல வந்து நீங்க பேசணும் அதான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாதுமா. அவங்க என்ன மட்டும் தான் பாத்துருக்காங்க, என்கிட்ட பேச்சுவார்த்தை கூட நடந்தது கிடையாது. அவங்க மனசுக்குள்ள அவங்கள தப்பா நினைச்சிட்டாங்க. நீ எடுத்து பேசுமா, நீ சொல்லு, என்னை பத்தி எல்லாத்தையும் நீ சொல்லு, நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லு, எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா. கடைசியா வந்து இந்த மாதிரி சொல்லிடு, உண்மையை சொல்லிடு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு பாப்பாங்களே, இப்ப வேற எங்கேயும் மாப்பிள்ளை தேர்றதுக்கு பதிலாக நம்மள கூட தேடுவாங்க. இப்ப பூமாரியும் சப்போர்ட் பண்ணுவா, அந்த பாட்டிமா வந்தாங்க அலமையில, அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இந்த வீட்டுல பெரிய ஆளு, அவங்க வந்து எப்படி நம்ம பத்தி யோசிப்பாங்கம்மா. நீ அதுக்கு தான் சொல்லுன்ற, சொல்லாம போக தேவலன்ற நானு. டேய் சூர்யா, நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுடா. சரி இரு பாப்போம், அந்த அம்மா எப்படி கோவத்தோட திரும்ப வராங்களா, கொஞ்சம் நார்மலா பேசுறாங்களா இல்ல எப்படி பேசுறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி சொல்ல முடியுதான்னு பாக்குறேன். ஆனா வந்து சொல்லுவானா எனக்கு நிச்சயம் கிடையாது. ஏன்னா சொல்லாலும் சொல்லுவோம், பேசினாலும் பேசாமலே போயிடுவேன். ஏன்னா அவங்க நடந்துகிட்ட பொறுத்துதான் இருக்குது. நீ சொன்னதுக்காக நான் பேசி அதுக்கப்புறம் என்ன அவங்க தப்பா நினைச்சிட கூடாதுல. நம்ம பொறுமையா இருப்போம், திரும்ப ஒரு தடவை கூட வருவோம். என்னப்ப அடுத்த தடவை வந்து பேசுவோம். இப்ப அவங்க நார்மல் ஆகட்டும், அவங்க கோவம் குறையட்டும், புரியுதா. நம்ம போனதுக்கு அப்புறம் கூட அந்த அம்மா அந்த அளமையில இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுது, நல்லாவே புரியுது. பூமாரி நம்ம கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தான் சொல்லியிருக்கா. அதனால வந்து அளமையிலுக்கு நல்லாவே அவங்களுக்கு புரியுது. அதனால நம்ம பத்தி எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம பேசுவோம். என்ன அம்மா நீ சொல்ற மாதிரியே ஓகே. நீ என்ன பண்ற, நான் ஒரு ஐடியா கொடுங்க, அதே மாதிரி சொல்லு. இப்ப வந்து அந்த பூமாரி அவங்க அம்மா கிட்ட சொன்னதான் பிரச்சனை. இந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லனா அந்த அலமையில அம்மா இருக்காங்களா அவங்க கிட்ட சொல்லு. இந்த மாதிரி வந்து உங்க வீட்டு பொண்ணு பூமாரியே என் பையனுக்கு வந்து கேட்கலாம் வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லு. அவங்க கூட அப்புறமா யோசிப்பாங்கல்ல. நம்ம யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போடு. இப்ப அலமையில அவங்க கிட்ட சொன்னா அவங்க எப்படி கோவப்பட போறது கிடையாது. அவங்க கிட்ட சொல்லிடுவானா, அது மட்டும் கண்டிப்பா சொல்லிடு. அம்மா அண்ணன் சொல்றது கூட கரெக்ட் தான். நீ என்ன பண்ற, அந்த பூமாரி அவங்க அம்மா கிட்ட சொல்லாத. என்ன நீ வந்து அந்த அலமையில பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிடு, அவங்க அப்புறமா சொல்லிடுவாங்க. கரெக்டா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான், அதை மட்டும் சொல்லிடுமா. சரிடி மணிமேகலா, என்னமோ சொல்றீங்க. இரு, அந்த அம்மா திரும்ப வந்து எப்படி பேசுவாங்க நினைச்சிட்டு இருக்க. அதை பத்தி நீங்க என்னன்னா இதை பத்தி பேச சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் வரட்டும், என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க ரெண்டு பேரும். வார்த்தை விடாத சொல்ற, நீ வந்து பேசிட்டே இருக்கிற. என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லையா? சும்மா மதனி, உன்ன என்ன கோவம்? அந்த பையனே சரியில்லை, அவங்க குடும்பம் எனக்கு தேவையில்லன்ற நீ என்ன அவங்க கிட்ட பேசிட்டே இருக்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற, உன்ன என்ன கோவம் மதனி? என்ன சரசா, என்ன என் மேல உனக்கு என்ன கோவம்? ஆமா, நான் அவனை பிடிக்கல சொல்றேன், அவங்க வெளியே அனுப்ப சொல்றேன். நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டே இருக்க. நீ எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? நீ சொல்றல உனக்கு ஒரு மரியாதை இல்லையான்னு கேக்குறல. அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை? சரசே, இப்ப ஏன் நீ கோவப்படுற? இரு அமைதியாவு. நான் கோவமா பேசினாலும் நீ பேசிட்டே இருக்க. சரி நான் அமைதியாயிட்டல, நீ அமைதியாவு. நான் என்ன சொல்ல வரேன்றத கால் கொடுத்து கேளு. கேட்க மாட்டேன் நீ. சரி சரி சொல்லு மகனி, நீ என்ன சொல்றேன்னு கேக்குறேன் நானு. அதுக்கப்புறம் தான் அமைதியாவேன். நீ பேசுறத பொறுத்தா இருக்கு, என்ன சொல்ல வர சொல்லு. சரசே, அன்னைக்கு இந்த பையன் வந்து வண்டியில விட்டு போனால பூமாரியா, நீங்க பூமாரியா திட்டினீங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பூமாரி கிட்ட ஏதாவது விசாரிச்சீங்களா, ஏதாவது பேசுறீங்களா? அந்த குடும்பம் எப்படிமா, என்னமா, எதுக்கு அவன் பைக்ல எட்டு வந்து விட்டான் அப்படின்ட்டு ஏதாவது கேட்டியா நீ? சொல்லு. ஆமா, அது ஒரு காரணம். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொன்னாங்க, அதுக்கு என்னப்பா? பொய்யா? பொய்லாம் இல்ல சரசு, உண்மைதான். நீ ஒன்னும் பொய்லாம் நினைக்க தேவை. பூமாரி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா, உங்ககிட்ட எதுவுமே பேசிருக்க மாட்டா, நீ அவங்ககிட்ட எதுவுமே பேசிருக்க மாட்டேன். நான் எல்லாத்தையும் கேட்டேன், அவளும் என்கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையா சொன்னா. அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, அந்த பையனோட அப்பா அம்மா, இந்த பொண்ணு சூர்யா எல்லாருமே நல்லவங்க தானா. பூமாரி என்கிட்ட அப்படி சொன்னா. அவன் என்ன சொன்னா, நீ பேசினதான உனக்கு தெரியும். நல்ல குடும்பம் தான் அந்த குடும்பம், புரியுதா? மயக்க போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் சரின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திரும்ப இட்டு வந்து எங்க ஏதாவது பூமாரிக்கு ஏதாவது திரும்ப மயக்க போட்டு விழுந்துறாரோ அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த தம்பி வந்து வண்டியில விட்டுருக்காப்ல. இது என்ன தப்பு இருக்கு? என்ன மாதிரி நீ சொல்ற? பூமாரி நல்லபடியா அவ சொன்ன அந்த குடும்பத்தை பத்தி. நிஜமாவே அன்னைக்கு பூமாரி மயக்கப்பட்டு விழுந்துட்டாளா? நான் கூட என்கிட்ட போய் தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். அந்த பையன் கூட வண்டியில வரதுக்கு தான் பூமாரி என்கிட்ட போய் சொன்னா அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப உண்மையிலே மயக்கப்பட்டு விழுந்துட்டாளா? ஆமா சார், நான் என்ன பொய்யா சொல்றேன்? பொய் சொல்றதுல என்ன இருக்கு? பூமாரி உன் பொண்ணு பூமாரி, நீ நம்ப மாட்டியா உன் பொண்ணை பத்தி நீ தப்பா நினைக்கிறியா சொல்லு. நீ தப்பா நினைக்கிற மாதிரி தான் இருக்குது நீ பேசுறதெல்லாம். அந்த குடும்பத்துல என்ன நினைப்பாங்க? சரி நம்ம பையனும் சரியில்லை, அவங்க பொண்ணு வந்து பூமாரி நல்ல பொண்ணு தானே, அப்படியே அவங்க அம்மா அந்த மாதிரி பேசுறாங்க நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? அப்ப உன் பொண்ணை நீயே சந்தேகப்படலாமா? இல்ல நான் ஏன் என் பொண்ணு சந்தேகப்பட போறேன்? என் பொண்ணு வந்து அதெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாவ, நல்லவதான் அந்த என் பொண்ணு. ஆனா நான் தப்பா நினைக்கலையே. சரி நீ தப்பா நினைக்கல, அப்புறம் என்ன? வந்து அவங்க கிட்ட நல்லபடியா பேசு. இப்ப நீ பேசுறதுக்குலாம் ஒரு சாரி கேளு. என்ன அவங்க ஏதோ தப்பா பாவம், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் சார். ஏன் உனக்கு இது புரியாம நீ வந்து போதும் நிறுத்து, பேசாத சொல்ற. நீ மேற்கொண்டு பேசிட்டே இருக்க. நீ அவங்க எவ்வளவு நல்லபடியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. நின்று உட்காருங்க, இருக்கட்டுமா, நாங்க பூமாரி தான் பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப நாள் அதே சரி பழகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு நாள் தான் தங்கிட்டு வந்திருக்கா. இந்த மாதிரி பாக்கிறதுக்கு யாராவது வருவாங்களா? அந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு ஒரு மணிமேகலை இருக்கு, அந்த பொண்ணு வந்து எனக்கு அந்த அக்கா பாக்கணும் எங்க இருக்காங்க அப்படின்னு வந்தவனே கேட்டான். இவ்வளவு பாசமா இருக்கிறவங்க போய் நீ ஏன் தப்பா நினைக்கிற? ஐயோ சாரி மகனி, நான் வந்து தெரியாது, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு உனக்கே தெரியல. எனக்கு கோவம் வந்து நான் மாடி என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. அதே அந்த ஒரு வேகத்தை தான் பேசிட்டேன். ஐயோ நல்ல குடும்பம்ன்ற நான் தப்பான்ட்டேன்.
ஐயோ இப்ப எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறது எதாவது நினைக்க மாட்டாங்க. நான் தான் மதனி தப்பு பண்ணிட்டேன். ஆமா போ சரசு, நான் பேசாதன்னு சொல்லும் போது வேகமா பேசுறேன். நீ மாதிரி இப்படி பேசிட்டு பத்தியா அப்ப நீயே வருத்தப்படுற பாரு. நான் வந்து என்ன நீ வந்து மதிக்கிறேன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இரு பேசாத சொல்றேன். நீ பேசிட்டு பத்தியா நீயே வருத்தப்படுற. சரி விடுவா, நான் உங்ககிட்ட பேசுறேன், அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க வா. ஐயோ வேணாம் மதனி, நான் வந்தனா ஐயோ உங்க முன்னாடி வந்து நின்று பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படி பேசிட்டு அந்த பையனை வர திட்டேன். என்னப்பா நீ எந்த எண்ணத்துல இருக்க, என் பொண்ணு என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, வீட்டை விட்டு போய் போ அப்படி இப்படி நான் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். இப்போ வந்து திரும்ப அவங்க முன்னாடியே வந்து எப்படி நான் நிக்கிறது. சச்சா வேணாம், நான் பூமாரி மட்டும் அனுப்புறேன், அவங்க பார்க்க சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிடு. நான் வந்து பார்க்கல என்ன சாசு. இப்பதான் நீ திரும்ப மேற்கொண்டு தப்பு பண்ற. இப்ப நீ வந்து பேசினா கூட அவங்க வந்து ஏத்துப்பாங்க, நீ வந்து பேசாம இருந்தா உடனே நினைப்பாங்க ஓ பூமாரி அம்மாவுக்கு இன்னும் நம்ம மேல கோவம் தான் இருக்கு போல. சரி ஏன்டா வந்தமோ போனமோ நினைச்சிட மாட்டாங்க அவங்க. நீ வந்து நல்லபடியா பேசுனது வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. நீ இங்கே இருந்தனால அவங்க தப்பா நினைப்பாங்க, மனசு ஏதாவது நினைச்சுப்பாங்க மனசுல. என்ன வா நீ பூமாரி கூட்டிட்டு வாங்க. பாட்டி நாங்க கிளம்புறோம். மணியாகரா ஏன் மையா கிளம்புறீங்க? இருங்க ஐயா என்ன கிளம்புறீங்க? என் நாத்துல சரஸ்வதி பேசுறது கோச்சிங்களா? ஏமா கோச்சிக்காதீங்கம்மா, போயிட்டு உங்க அம்மா கிட்டே அண்ணன் கிட்ட சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பேசிட்டாங்க கோவத்துல, நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க. இருங்க மோர் கொண்டாட சொல்றேன், இருங்க நான் பூமாரி பாத்துட்டு போங்க. இல்ல பாட்டி இல்ல நாங்க இன்னொரு நாள் வந்து பேசிக்கிறோம், இல்லன்னா போன்ல கூட பேசிக்கிறோம் பூமாரி அக்கா கிட்ட. இப்ப நாங்க கிளம்புறோமே. மதனி இப்படி நான் கொஞ்சம் நான் பேசுறதுனால தான் அவங்க கிளம்புறாங்க, எனக்கே தெரியுது. நான் சொல்றேன் பேசுறேன், இப்படி வா மதனி. ஏமா உன் பேரு மணிமேகலையா? சரிம்மா நல்ல பொண்ணாதான் இருக்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேமா நானு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க குடும்பம் நல்ல குடும்பம் தானா, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. இப்பதான் எனக்கு என் மகன் எல்லாத்தையும் சொன்னா, எனக்கு கொஞ்சம் அப்பப்ப அது மாதிரிதான் கோவம் டக்குன்னு வந்துருமா எனக்கு. அதனால ஏதோ நான் பேசிட்டேன், நீங்க எதுவுமே நினைச்சுக்க. நானும் அதை வர வந்து உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணா கிட்ட நானே மன்னிப்பு கேட்கிறேன். என்ன நீங்க எதுக்காகலாம் கிளம்பாதீங்க, இருங்க என் பொண்ணு பூமாரி வர சொல்றேன், பாத்துட்டு பொறுமையா பேசிட்டு இன்னைக்கு நான் பொறுமையா கூட நம்ம தங்கி இருந்த கூட நாளைக்கு கூட போக மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். தெரியாம பேசிட்டேமாண்ணா. சரி நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். நீங்க பேசுறதுல ரொம்ப நான் பயந்துட்டேன் தெரியுமா, இவ்வளவு கோவமா பேசுவே. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு கோவமா பேச மாட்டாங்களா, நீங்க பேசுவோம் நான் பயந்துட்டேன் நானு. சரி நான் போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், பூமாரியை கூட்டிட்டு வாங்க. சரிமா மணிமேகலை நீ போயிட்டு சொல்லு, என்ன இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லு. நானே இதை நான் வரேன் மோர் கொண்டுட்டு வரேன். நானே போயிட்டு அங்க சேர் இருக்கு உட்காருங்க, நீங்க நான் வரேன்னா எதுவும் கோச்சிக்கிறேன் சொல்லுமா. ஏமா மணிமேகலா என் நாத்தனார் அப்படிதான் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கா, அவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, அவன் பேசிடுவான். அதுக்காக தான் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தேன் நானு. ஏன்னா அவளுக்கு எடுத்து சொன்னா என் நாத்தனாருக்கு புரிஞ்சிடும். என்ன அதனால உங்க வீட்டுல எதுவும் நினைச்சு தேவையில்ல, நானும் இதை வரேன். நானு பூமாரி அக்காவை இட்டுட்டு வரேன்னா. சரி அதாவது நல்லபடியா தானே பேசுறாங்க, நாங்க ஏன் இதுக்கப்புறம் கோச்சுக்கு போறோம். சரி நாங்க போயிட்டு அங்க இருக்கிறோம். மதனி இந்த பொண்ணு கூட நல்லபடியா பேசுறாளே, பரவாயில்லையே. எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கோச்சிக்காம பக்குவமா புரிஞ்சுக்கிறான். நல்ல பொண்ணாதான் இருக்கிறா, நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அதான் நானும் சொன்னேன், நீ தான் பேசிட்ட புரிஞ்சுக்காம. சரி விடு, ஆனது ஆகி போச்சு,